திவ்யா வந்து பல இடங்களில் வந்து அவரை பொறுத்த வரைக்கும், அமித்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகிறாங்க, தேவையில்லாத சண்டைகளுக்கு போகிறாங்க, கத்துறாங்க. அவங்க வந்து அடிக்கடி வந்து ஒரு சடனாக ஒரு சவுண்டு கேட்டால் கத்துவாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு காரணமாக எடுத்து வச்சு திவ்யா வெளில போகணும், திவ்யா வெளில போகணும். திவ்யா மாதிரி ஒரு ஆள் இங்கே இருக்கவே கூடாது. திவ்யா மேலே எனக்கு சுத்தமாக ரெஸ்பெக்டே கிடையாது, ஜீரோ ரெஸ்பெக்ட் அவங்க. இதெல்லாம் அமித் அவர்கள் திவ்யாவுக்கு பின்னாடி பேசினது. ஆனால் என்னைக்காச்சும் அமித்தை பற்றி தவறாக திவ்யா பின்னாடி பேசியிருக்காங்களா? அமித்தை பற்றி மட்டும் இல்லை, யாரை பற்றியும் தப்பான விஷயங்களை, தப்பான இல்லாத விஷயங்களை, தப்பான விஷயங்களை பின்னாடி திவ்யா பேசுனதே கிடையாது. தோ இன்னைக்கு நீங்கள் லைவ் எடுத்து பாருங்கள், 2 பேர் உட்காந்து திவ்யாவை பற்றி தான் புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திவ்யா அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும், ஈவன் எவெல்லாம் தன்னை பற்றி புரணி பேசிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கும் சேர்த்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அமித் வந்து தொடர்ச்சியாக திவ்யா போகணும், திவ்யா போகணும், திவ்யா போகணும்னு சொல்லி சொல்லி அவர் கேமை விட்டு பார்வதிக்கு ஒரு கார்டியன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மக்கள் அவரை தூக்கி வெளில போட்டாங்க. மக்கள் அவரை தூக்கி வெளில போட்ட உடனே இந்த பிரச்சனை நடக்குது இல்லையா. நம்ம விக்கல்ஸ் வந்து நேத்திக்கு நாமினேஷனில் திவ்யாவை என்னென்ன வார்த்தைகள் சொன்னார், ஃப்ராடு, கோலை, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்கு, நீ அயோக்கியனு, அயோக்கியத்தனம், இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அயோக்கியத்தனம். அவனை பொறுத்த வரைக்கும் கனி போயிட்டாங்களாமா, திவ்யா போன்ற ஆட்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்களாமா, அது அவனால் பொறுத்துக்க முடியல, அவன் பேசுகிறான். இதெல்லாம் ஒரு பொண்ணை நோக்கி இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து ஒருத்தன் பயன்படுத்துகிறான். வேணும் தான் பேசுகிறேன், நான் ட்ரிகர் பண்ணணும் தான் பேசுகிறேன்னு அவன் பேசுகிறான், பின்னாடி பேசுகிறான் விக்கல்ஸு. ஸ்ரீரஞ்சனி இருக்காங்க இல்லையா, ஸ்ரீரஞ்சனி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பெரிய பருப்பு மாதிரி பேசினாங்க. அடுத்த சீசனில் ஸ்ரீரஞ்சனி தூக்கி கண்டஸ்டண்டாக போடுங்கலாம் எல்லாம் சொன்னாங்க. அவன் புருஷன் வெளில போயிட்டான்ற காண்டில் திவ்யா நீங்கள் வந்து உங்களோட பாயிண்டில் அவ்வளோ கிளாரிஃபிகேஷன் இருக்கும், கிளாரிட்டி இருக்கும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள் முடிக்கு ஃபேன். எப்படி இவ்வளோ திக்கான முடி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் உங்கள் முடிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன். நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணுறீங்க தெரியுமா எல்லாருக்கிட்டையும். இந்த மேடம் சொன்னது தான். யார்? இதே ஸ்ரீரஞ்சனி அவங்க வாயால் சொன்னது. ஒரு ஆண்கிட்டையும் ஒரு பெண்கிட்டையும் நீங்கள் செட் பண்ணுற பவுண்டரி இருக்குல்ல, ஆட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொன்ன பொம்பளை அவன் புருஷன் வெளில போன உடனே திவ்யா வெளில போகணுன்னு சொன்னால் அந்த ஆள் அன்றைக்கி வெளில போயிட்டார். அந்த காண்டில் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, இந்த விக்ரம் வந்து நாமினேட் பண்ணார் இல்லையா, அந்த போஸ்ட்டை போட்டு திவ்யா ஃபோட்டோ போட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாமா. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுற பாப்கார்ன் ஒரு எமோஜி ஒன்று போட்டிருக்காங்க. பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு திவ்யாவை அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாராமா. அதை இப்போ என்ன சாயம் பூசுகிறாங்க திவ்யா மேலே? முழுக்க முழுக்க திவ்யா வந்து பிஆர் மூலமாக மட்டும்தான் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் திவ்யாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்றதை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. இதில் எத்தனை பேர் பிஆராக இருக்க முடியும் அவங்க பார்க்கட்டும். திவ்யாவை போட்டு அடிக்கிறது வந்து 200% ரெஃப்ரெஷிங்காக இருக்காமா. பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து போட்டிருக்காங்க போஸ்ட்டு. சரியா? விக்ரம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி திவ்யாவை அட்டாக் பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணி தான் அவன் அட்டாக் பண்ணுறான். இது ஸ்ரீரஞ்சனிக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்க தானே. ஒரு பொண்ணு தான், ஸ்ரீரஞ்சனியும் ஒரு பொண்ணு தான். அவன் புருஷன் போயிட்டான், சரி ஓகே, ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணை வந்து திட்டுறதை இன்னொரு பொண்ணு ரசிக்குது. ஆதிரி அவர்களும் இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ட் தானே, விக்கல்ஸ் கூட நல்லா பழகினவங்க தானே. அவங்களும் திவ்யா கூட நடிச்சிருக்காங்க 1.5 மாதம் மட்டுமே. ஆதிரி அவர்களும் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, விக்ரம் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஹேவன்ட் ஆல்வேஸ் பீன் ரைட் அண்ட் மெனி ஃபேஸஸ் ஆஃப் ஹிஸ் கேம் ரைஸ் கொஸ்டின்ஸ். Whatever words Vikram used on Divya during the nomination were not okay. That's not the way to express an opinion or a thought. To everyone watching, watch the action, not just the noise. எல்லாரும் திவ்யாவை கத்துறாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர்த்து ஆக்ஷனை பாருங்கள், நடக்கிற விஷயங்களை பாருங்கள். இது வந்து ஆதிரியனுடைய முதல் பதிவு. 2வது பதிவு, எஸ் நாட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹியர் பட் ஐ டூ. ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத், ஸ்பீக் அப் அண்ட் நெவர் பேக் ஸ்டாப். நம்ம சொன்ன அதே கருத்து. சக கண்டஸ்டன் எதுக்காக திவ்யாவுக்கு முட்டு கொடுக்கணும், என்ன அவசியம் இருக்குது? தேவையில்லை இல்லையா? ஷீ மே நாட் பி பர்ஃபெக்ட், நன் ஆஃப் அஸ் ஆர் பர்ஃபெக்ட். ஓகேவா? யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஷீ இஸ் ரியல், போல்ட் அண்ட் நெவர் ஃபேக் வித் எமோஷன்ஸ். பீப்புள் மே கால் ஹர் லவுட் ஆர் லென்த்தி, பட் வாட் ஷீ சேஸ் மேட்டர் மோர் தென் ஹவு லாங் ஷீ சேஸ் இட். வி ஆர் ரூட்டிங் ஃபார் யூ திவு, ஸ்டே ஸ்ட்ராங். இது வந்து பீன் திவ்யா இஸ் இட் ஈஸி அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து ஆதிரி அவர்கள் போட்டிருக்காங்க. இப்போது இது வந்து நண்பர்கள்
இப்போ ஸ்ரீரஞ்சனிக்கு பர்சனலாக ஒரு காண்டு இருக்குது, அவங்க போடுறாங்க. இல்லை திவ்யாவுக்கு வந்து நண்பர்களாக இருக்காங்க இவங்க 2 பேரும், அதனால் திவ்யாவுக்கு ஆதரவாக அவங்க வந்து போஸ்ட் போடுறாங்க. அப்படி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கானா வினோத்தினுடைய மனைவி ரொம்ப நியாயஸ்தர் மாதிரி வந்து பேசினாங்களா இல்லையா? வந்து யாருக்கிட்டையும் சண்டை போடாத, எதுவும் பண்ணாத, அது பண்ணாத. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வன்மம் இருக்கோ அதே அளவுக்கு வன்மம் வெளியில் இருக்கிறவங்களும் காட்டுறாங்க. அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி பார்க்குறது? கானா வினோத் மனைவியை எல்லாரும் வந்து பயங்கரமான பொண்ணுப்பா, செம்மையான பொண்ணுப்பா, வினோத் மாதிரி ஒரு ஆளை வச்சு சமாளிக்கிறாங்க, அது இதுன்னு புகழ்ந்து பேசினாங்க. புத்தி, அந்த புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி வந்து இங்கேயும் வருது. அவங்க ஒரு கானா வினோத்தினுடைய ஒரு ஃபேன் பேஜு ஓட்டு இருக்குல்ல, முதல்ல திவ்யா தான் லீடிங்கில் இருந்தாங்க, அப்புறம் கானா வினோத் வந்துட்டார். அதை வந்து போஸ்ட்டாக போட்டு ஹாப்பி ஃபார் யூ வினோத்தே, பிடி ஃபுல் பிஆர், நெக்ஸ்ட் பாரு லோடிங். யார் பிடி? திவ்யாவை சொல்கிறாங்க. திவ்யா வந்து பிடி, நெக்ஸ்ட் பாரு லோடிங்கு, ஃபுல் பிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்டை கானா வினோத் மனைவி வந்து ஷேர் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். அதில் என்ன எழுதிருக்கு உங்களுக்கு படிக்க தெரியும்ல, படித்த பொண்ணு தானே. அதில் என்ன போட்டிருக்கு? உங்கள் வீட்டுக்காரர் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறதுல தப்பு இல்லைங்க, யாராக இருந்தாலும் அந்த ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் இன்னொரு பொண்ணை எவனோ ஒருத்தன் வந்து பிடி, அது என்ன வார்த்தை அது? ஏன் வேணாம், சரி வேணாம், அது பர்சனலாக போவோம். உங்கள் கணவர் வந்து ரொம்ப யோக்கியரோ, டீ டோட்டலர் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதா? அசிங்கமாக இல்லையா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு போடுறதுக்கு? அப்படி என்ன பண்ணிடுச்சு அந்த பொண்ணு உங்களை? எனக்கு புரியவே இல்லை, எனக்கு தான் புரியல. எல்லார் கூடயும் எல்லார் வீட்லேயும் அந்த சண்டை வந்துட்டு தான் இருக்குது. இப்போ அவங்களே ஒன்றா தானே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ வேணுமோ? நாளைக்கு வெளியில் வந்த பிறகு யாரையும் பார்க்க மாட்டிங்களா, பேச மாட்டிங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க, உங்களுக்கு என்ன மயிர பிரச்சனை? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை வந்து பீடின்னு ஒருத்தன் போட்டிருக்கான், அதை நீ எடுத்து போட்டிருக்க அப்படின்னா நீ என்ன மாதிரியான கேரக்டர்? நீ இங்கே தான் நம்ம யாருன்றது காட்டுது. நம்ம யார், நம்ம தரம் என்ன, நம்ம தராதரம் என்ன, நம்ம எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத காட்டுது. நார்மலாக ஒரு போஸ்ட்டு, அதை எடுத்து நீங்கள் தாங்க இருக்கிறதுலே ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுத்துக்க வேண்டிய ஆள். உங்கள் கணவர் இந்த சீசனை ஜெயிக்க போகிறார் அப்படின்னா ஒரு வெற்றியாளருடைய மனைவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும், இன்னொருத்தவங்களை டீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு அப்படி என்ன மகிழ்ச்சின்னு நான் கேட்குறேன். திவ்யாவுடைய பேஜை போய் பாருங்கள், திவ்யாவுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பாருங்கள். இந்த மாதிரி யாரையாச்சும் ஹராஸ்மெண்ட் பண்ணுறத, அப்யூஸ் பண்ணுற போஸ்ட் அங்கே ஷேர் ஆகிருக்கா? இதுதான் நாங்கள் பார்க்குறோம், நான் பார்க்குறேன். என்னதான் திவ்யா கிட்ட குறை நிறைகள் இருந்தாலும் அந்த ஒழுக்கம் இருக்குல்ல, அந்த ஒழுக்கம் அந்த வீட்டில் யாருக்கிட்டேயுமே கிடையாது. ஈவன் வினோத்கிட்ட கூட ஒழுக்கம் கிடையாது. உங்கள் புருஷன் ஒன்றும் அப்படி ஒன்றும் உத்தமர் கிடையாது, எல்லாமே அவரும் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. என்ன அவருக்கு ஒரு கூட்டம் முட்டு பாய்ஸ், என்ன நடந்தாலும் நாங்கள் முட்டு கொடுப்போம், முட்டு கொடுக்குறாங்க. நான் சீரியஸாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாக்கியா அவர்கள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதில் பிடி நார்மல் போஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா அது வேறங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணை பிடின்னு ஒருத்தன் வந்து போட்டிருக்கான், அதை நீங்கள் எடுத்து ஷேர் பண்ணுறீங்கன்னா நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க தானே அர்த்தம். உங்கள் புருஷன் குடிக்க மாட்டாரா? உங்கள் புருஷனுக்கு போய பழக்கம் இல்லையா? உங்கள் புருஷன் ரொம்ப நல்லவரா? இதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா? பாக்கியா அவர்களே, தப்பு பண்ணாதீங்க, தயவுசெய்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இதை பார்க்குற மக்கள் நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? மனசாட்சியோடு சொல்லுங்கள். இது ரொம்ப தப்பு. வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் மேலே அவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க? என்ன பண்ணாங்க அப்படி அவங்க? எனக்கு புரியல. சரி, நீங்களே சொல்லுங்கள், இது வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல்? பாக்கியா அவர்கள் செய்வதோ, ஸ்ரீரஞ்சனி அவர்கள் செய்வதோ எப்படிப்பட்ட ஒரு செயல்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.